தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையில 40 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட ஆறுதல் பேசியிருக்கிறாரு. ஏன் நேர்ல வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது எழுந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்ல நேர்ல போகுறதுக்கு அவர் எந்த இடத்துலயும் மறுக்கல. நேர்ல போகணும்ன்றதுக்கு தான் அனுமதி கேட்டிருக்கிறாரு. நிச்சயமாக நேர்ல போறாரு. இந்த வாரமே போவாரு. அதற்கு முன்னாடி அவர் இன்னைக்கு பேசல வீடியோ கால்ல. தொடர்ச்சியா இந்த ஒரு 48 மணி நேரம் கடந்த பிறகு ஒருத்தர்ட்டயுமே பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த செய்திகள் பல ஊடகங்களில் வெளியில் வருவதில்லை. இங்கே ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு மிகப்பெரிய தூணாக ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படிப்பட்ட ஊடகங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி கூட அரசு கேபிள்லேருந்து தடை செய்யப்பட்டிருக்குது, ஒளிபரப்பு செய்யப்படலை அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. வரக்கூடிய செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்திகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் செய்யக்கூடிய செய்திகளும் தொடர்ச்சியாக புறக்கணிப்பு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியான இன்றைக்கும் மக்கள் பாதிப்புக்குள்ளாக யாரெல்லாம் ஆயிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு ஆதரவான சூழலில் தான் இன்றைக்குமே இருக்காங்க.